அவர் முதலமைச்சராக இன்றைக்கு இருந்திருந்தால் சட்டம் ஒழுங்கு முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். இன்னும் 1-2 ஏழைகள் நலன் சார்ந்த திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கும். அதேபோல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு மாலுமி இல்லாத கப்பலாக பயணிக்கக்கூடிய நிலை இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை உருவாகி இருக்காது. அதிமுக மிக வலிமையாக இருந்திருக்கும். உடல்நலக் குறைவு காரணமாக தன்னைத்தானே வருத்தி கொண்டு அவர் மக்களுக்கு ஆற்றிய பணி, உடல்நலில் அக்கறை செலுத்தாதது, அதுதான் மரணத்திற்கு காரணமே தவிர அவர் எந்த விதமான அவருடைய மரணத்தில் எந்த மர்மமும் இருப்பதாக அவரோடு பழகி அல்லது சில தகவல்களை உள்வட்டார தகவல்களை அறிந்தவன் என்ற முறையிலே என்னால் உறுதியாக கூற முடியும். இந்திய அரசியலில் திருமதி இந்திரா காந்தி அம்மையாருக்கு பிறகு ஒரு இரும்பு பெண்மணி என்று சொன்னால் அது செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான். எம்ஜிஆர் அவர்களால் அந்த இயக்கத்தில் கொள்கை பரப்பு செயலாளர், ராஜ்யசபா உறுப்பினர் என்றெல்லாம் ஆனார் என்றாலும் கூட அஇஅதிமுக என்ற இயக்கத்தை எம்ஜிஆர் காலத்தை விட பல மடங்கு வலிமை உள்ளதாக மாற்றி காட்டியவர் செல்வி ஜெயலலிதா தான். அந்த பெருமை செல்வி ஜெயலலிதா அவர்களைத்தான் சாரும். அவருடைய பெயரை இன்றைக்கும் நினைவு கூறக்கூடிய அம்மா உணவகம் என்கிற மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தார். நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி கனிமொழி அவர்களிடம் நான் ஒரு நேர்காணலில் செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் உங்களை கவர்ந்த அம்சம் என்று கேட்டபோது அவர் அவருடைய துணிச்சல் என்று தான் சொன்னார். டாக்டர் தமிழிசை அவர்களை பற்றி பேச்சு வந்தது. அவர் மாநில தலைவராக இருந்து அவர் செயல்பட்ட விதத்தை பற்றி அப்போது சொன்னார், விமர்சனங்களை பற்றி கவலைப்படாமல் தைரியமாகத்தான் செயல்படுகிறார் என்று என்னிடத்தில் அவர் சொன்னார். ஏனென்றால் எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், ராணி நேயர்களுக்கு வணக்கம். மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடைய நினைவுகள் குறித்து நிறைய தகவல்களை நம்மளுடைய பகிர்ந்துக்கிறதுக்காக துக்ளக் பத்திரிகையினுடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. சார் கிட்டத்தட்ட பத்திரிகை துறையில 45 ஆண்டுகளை நிறைவு செய்து ஒரு 45 ஆண்டுகளா இந்த துறையில பயணிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இந்த துறையில இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கு ராணி நேயர்கள் சார்பா உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி சார். சார், இப்போ இத்தனை ஆண்டுகளா நீங்க இந்த துறையில இருக்கீங்க. ஒரு பத்திரிகையாளரா ஜெயலலிதா அப்படிங்கும் பொழுது அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய நினைவுகள் என்ன சார்? முதலில் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த ராணி குழுமத்தினருக்கு, ராணி நிறுவனத்திற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். செல்வி ஜெயலலிதா அவர்களோடு அவரது இறுதி கடைசி ஒரு 15-20 ஆண்டுகள் மிக நெருக்கமாக பழகுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. துக்ளக் வாயிலாக கிடைத்தது. குறிப்பாக துக்ளக் ஆசிரியர் திரு சோ அவர்கள் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களின் இளம் பிராயத்திலிருந்து மிக நெருக்கமாக பழகியவர். செல்வி ஜெயலலிதா அவர்கள் திரு சோ அவர்களை தன்னுடைய மிக நெருங்கிய நண்பர்களில் ஒருவராக மட்டுமல்ல, தனக்கு சரியான ஆலோசனைகளை கூறக்கூடிய, தன் நலனில் பெரிதும் அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு மனிதராக அவர் கருதினார். திரு சோ அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களை சந்திக்க செல்லுகிற தருணங்களில் மிக பல சமயங்களில் நானும் அவரோடு போயிருக்கிறேன். அது தவிர தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை செய்தியாளராக வெவ்வேறு பத்திரிகைகளில் பதிவு செய்கிற வாய்ப்பை பெற்றவன், அகில இந்திய வானொலி தொலைக்காட்சிக்கும் பதிவு செய்கிற வாய்ப்பை பெற்றவன் என்கிற வகையில் கிட்டத்தட்ட ஒரு 35-40 ஆண்டு காலம் நான் சட்டமன்ற நிகழ்வுகளை பதிவு செய்து வந்திருக்கிறேன். அந்த வகையிலும் செல்வி ஜெயலலிதா அவர்களை கூர்ந்து கவனித்து வந்திருக்கிறேன். நான் அதிமுக சார்பு பத்திரிகைகளிலே பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டத்தில் 1982இல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டார். அவரது சுற்றுப்பயணங்களின் போது கட்சி பத்திரிகையில் பணியாற்றுகிற ஒரு நிருபராக நான் கூட பயணித்திருக்கிறேன். திரு சோலை வழியாக அப்போது அந்த டூரில் பெரும்பாலும் போகக்கூடிய நான், மறைந்த கண்ணன் அவர்கள் அண்ணா பத்திரிகையில் பணியாற்றியவர், அதேபோல் மக்கள் குரலிலே இருந்த திரு ஜானகிராமன் அவர்கள், மூவரும் செல்வி ஜெயலலிதா அவர்களை அந்த டூர் நிறைவடைகிற சமயத்தில் வணக்கம் போட்டுவிட்டு விடைபெறுவோம். திரு சோலை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். ஆனால் பின்னாளில் 1988-89 சமயங்களில் ஜே அணிக்கு தலைமை பொறுப்பை அவர் ஏற்ற சமயங்களில் அதிமுகவின் ஒரு அணி, எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஒரு அணிக்கு அவர் தலைவராக இருந்த சமயத்தில், அப்போதும் நான் அதிமுக ஆதரவு பத்திரிகையில் ஓராண்டு காலம் பொன்மனம் பத்திரிகையில் இருந்த காலத்தால்
காரணத்தால் போயஸ் தோட்டத்திலே அவர் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றுகிற போது பார்த்திருக்கிறேன். அசோகா சாலையில் ஜே அணி அலுவலகம் இருந்தது. அப்போது நிருபர்களை சந்திக்கும் போது பார்த்திருக்கிறேன். என்னை அப்போதெல்லாம் அவர் ரமேஷ் இந்த பத்திரிகை நிருபர் என்ற அறிமுகம் அப்போது முதல் எனக்கு கிடைத்தது. பின்னாளில் அது ஓரளவு வளர்ந்தது துக்ளக்கிற்கு வந்த பிறகு. மிக அதிகமாக எப்போது என்று சொன்னால் 1996 அவர் ஆட்சியை இழந்த பிறகு, 98 தேர்தல் சமயம், அந்த காலகட்டத்திலிருந்து அவர் மறைகிற வரை அடிக்கடி அவர் உரையாடுகிற அளவுக்கு நான் அவரோடு பரிச்சயமாகி இருந்தேன். திரு சோ அவர்கள் தெரிவிக்கிற சில தகவல்களை அவரிடம் தெரிவிப்பவராகவும், அவர் தெரிவிக்கிற தகவல்களை திரு சோ அவரிடம் தெரிவிப்பவராகவும் நான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. என்னுடைய மதிப்பீடு, இந்திய அரசியலில் திருமதி இந்திரா காந்தி அம்மையாருக்கு பிறகு ஒரு இரும்பு பெண்மணி என்று சொன்னால் அது செல்வி ஜெயலலிதா அவர்கள்தான். அவர் அரசியலில் கண்ட உயரம், திரு சோ அவர்கள் கூட இதை குறிப்பிட்டிருக்கிறார். அவர் அரசியல் அறிமுகம் கிட்டுவதற்கும், அரசியலில் ஒரு கட்சியில் அறிமுகம் பெறுவதற்கும், அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய அன்பை பெறுவதற்கும் எம்ஜிஆர் அவர்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உதவினார் என்றாலும் கூட, எம்ஜிஆர் அவர்களால் அந்த இயக்கத்தில் கொள்கை பரப்பு செயலாளர், ராஜ்யசபா உறுப்பினர் என்றெல்லாம் ஆனார் என்றாலும் கூட, அஇஅதிமுக என்ற இயக்கத்தை எம்ஜிஆர் காலத்தை விட பல மடங்கு வலிமை உள்ளதாக மாற்றி காட்டியவர் செல்வி ஜெயலலிதா தான். அந்த பெருமை செல்வி ஜெயலலிதா அவர்களைத்தான் சாரும். அதே போல அவரது அரசியல் உயர்வு என்பது சாதாரணமாக நிகழ்ந்து விடவில்லை. கடும் போராட்டங்கள், சோதனைகள், எதிர்நீச்சல் போட்டுதான் அவர் இந்த உயரத்தை எட்டினார். எம்ஜிஆர் அவர்கள் இவருக்கு அளித்த உயர்வை பொறுத்து கொள்ள முடியாமல் அதிமுகவில் இருந்தவர்களை அவரை தூற்றினார்கள். திமுக இருந்தவர்கள் தூற்றியதை விட அதிமுகவுக்குள் இருந்தவர்களும் செல்வி ஜெயலலிதாவை வீழ்த்துகிற முயற்சியில் ஈடுபட்டார்கள் ஆரம்பத்தில். ஆனால் அதில் பரிதாபகரமாக தோற்று போனார்கள். ஆனால் ஜே என்று பிளவுபட்டிருந்த நேரத்தில் அவரை யாரெல்லாம் தூற்றினார்களோ அவர்களையெல்லாம் செல்வி ஜெயலலிதா மன்னித்து, அவருடைய பரந்த மனம் அது, தன்னுடைய அமைச்சரவை 91 அமைந்த போது அவர்களுக்கும் அந்த மந்திரி சபையில் இடம் கொடுத்தார் செல்வி ஜெயலலிதா. எப்படி அதை எம்ஜிஆரோடு நான் கம்பேர் பண்ணி பார்க்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு வகித்தவர் எம்ஜிஆர். அறிஞர் அண்ணா காலம் தொட்டு, அறிஞர் அண்ணா 1967 ஆட்சி அமைப்பதற்கும் சரி, 71 டாக்டர் கலைஞர் ஆட்சி அமைப்பதற்கும் சரி, எம்ஜிஆருடைய பங்கு மகத்தானது. அந்த எம்ஜிஆர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றுகிற சமயத்தில் 1-2 பேர் அன்றைக்கு மந்திரிகளாக கலைஞர் மந்திரி சபையில் இருந்தவர்கள், எம்ஜிஆர் எல்லாம் அரசியலில் வெற்றி பெற முடியுமா, சினிமா மார்க்கெட் எல்லாம் கை கொடுத்து விடுமா என்று ஏகடியமாக கேலி பேசினார்கள். அப்படி கேலி பேசியவர்கள் எல்லாம் அந்த 2-3 பேரை 1977 எம்ஜிஆர் தன்னுடைய மந்திரி சபையில் சேர்த்துக் கொண்டார். அவர்கள் எம்ஜிஆரின் தலைமையை ஏற்க வேண்டிய கால கட்டாயம் ஏற்பட்டது. அதே நிலைமைதான் செல்வி ஜெயலலிதாவை யார் இகழ்ந்து பேசினார்களோ அவருடைய தலைமையை ஏற்று அவர்தான் கட்சியை காப்பாற்ற முடியும் என்று சொல்லக்கூடிய சாதனையை படைத்தவர் செல்வி ஜெயலலிதா. ஆக அந்த வகையில் பார்க்கும்போது அரசியலில் எதிர்நீச்சல் போட்டு உயரம் கண்டார். இரும்பு பெண்மணி. தன்னுடைய ஒவ்வொரு பதவி காலத்திலும் முத்திரை பறித்தார். 1991 முதல் 96 வரை அவரது முதல் பதவிக்காலம். அந்த பதவிக்காலத்தில் தான் தொட்டில் குழந்தைகள் திட்டத்தை அவர் கொண்டு வந்தார். அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை கொண்டு வந்தார். இப்படி அடுத்த பதவிக்காலம் 2001 முதல் 2006 வரை, அந்த பதவிக்காலத்தில் தான் புதிய வீராணம் திட்டத்தை கொண்டு வந்தார். சந்தன கடத்தல் வீரப்பனுடைய அட்டகாசத்திற்கு முடிவு கட்டினார். வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு திட்டம் என்ற ஒரு அற்புதமான சிந்தனையில் உரித்த திட்டம் அவருடைய திட்டம். இப்படி ஒவ்வொரு பதவிக்காலத்திலும் செய்திருக்கிறார். 2011-16 அதில்தான் அவருடைய பெயரை இன்றைக்கும் நினைவு கூறக்கூடிய அம்மா உணவகம் என்கிற மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தார். இட்லி ₹1, அதே போல சாம்பார் சாதம் ₹5, சப்பாத்தி இதெல்லாம் ஒரு மலிவான விலையிலே கொடுத்து ஏழை மக்கள், அதே போல வெளியூரிலிருந்து இங்கே வந்து தங்கி பணியாற்றுகிறவர்கள் குடும்பத்தை விட்டு வந்து இங்கே வந்து பணியாற்றி, சென்னையில் பணியாற்றி குடும்பத்திற்கு ஏதாவது சேமித்து அனுப்ப முடியுமா என்று கருதக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் பயனளிக்கக்கூடிய அம்மா உணவகம் திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார். அவருடைய சாதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். சென்னைக்கு முந்தைய திமுக ஆட்சியால் நிறைவேற்ற முடியாத வீராணம் நீரை கொண்டு வந்து சென்னையின் தாகத்தை தீர்த்தவர் அவர். சட்டம் ஒழுங்கு முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. அவருடைய ஆட்சியிலே இந்த ரவுடிகள் அட்டகாசம்லாம் செய்ய முடியாது.
ஆக முழுமையான கட்டம் கொண்டு வைத்திருந்தார். ஒரு இரும்பு பெண்மணியாக, இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் என்றால் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கக்கூடியவராக இருந்தார். அவர் அவர் ஆட்சியில் தயவு தாட்சண்யம் பார்க்காமல் நடவடிக்கை எடுப்பார் என்கிற பயம் சமூகத்திலே சமூக விரோதிகள் மத்தியில் இருந்தது. ஆக இப்படி பல சாதனைகளை தமிழ்நாட்டிற்கு பெரிய பங்களிப்பை அளித்திருக்கிறார். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 69% இடஒதுக்கீடு புரட்சி. இன்றைக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது 69% இடஒதுக்கீடு என்பது. அதை செய்து காட்டிய ஒரே முதலமைச்சர், அதற்கு சட்ட பாதுகாப்பு தேடித்தந்த முதல் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள்தான். ஆகவே அவருடைய சிறப்புகளை பட்டியலிட்டு கொண்டே போகலாம். மனிதநேயம் மிக்க மகத்தான தலைவர். பல பேருக்கு அவர் சமூகத்தில் தகுதியானவர்களுக்கு அவருடைய உதவிக்கரங்கள் நீண்டிருக்கின்றன. ஒரு கட்சியை இராணுவ கட்டுக்காப்போடு எப்படி நடத்துவது என்பதை நடைமுறையில் செய்து காட்டியவர். வெவ்வேறு கட்சித் தலைவர்களுக்கும் செல்வி ஜெயலலிதா போல கட்சியை முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் அவர்களால் முடியவில்லை. அதை செய்து காட்டிய ஒரே தலைவர், வலிமையான தலைவர் செல்வி ஜெயலலிதா தான். கட்டுப்பாடு என்றால் அவரிடத்திலே தான் அதை பார்க்க முடியும். கண்டிப்பும் உண்டு, கட்டுப்பாடும் உண்டு, அன்பு செலுத்துவதும் உண்டு. அவர் ஆட்சியில் இருந்த சமயத்தில் அவரோடு சில பொது பிரச்சனைகள் சம்பந்தமாக கருத்து தெரிவித்து அவற்றின் மீது அவர் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அந்த வகையிலே அத்தகைய பிரச்சனைகளை சுட்டி காட்டியதற்காக என்னிடத்தில் அவர் மிகுந்த அன்பு காட்டுவார். எந்த விதமான என்னிடத்திலே கூட ஒரு முறை சொன்னார், பல்வேறு பொது பிரச்சனைகளை கொண்டு வருகிறீர்கள், உங்களுக்கு ஏதாவது தேவை இல்லை, உங்களுடைய நீடு, உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுகிறதா என்று கேட்டபோது, உங்களுடைய வாழ்த்து தான் எனக்கு கிடைக்கக்கூடிய பெரிய உதவி, அதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், என் மீது நீங்கள் பெரும் அன்பு காட்டுகிறீர்கள், நன்றி என்று சொன்னேன். ஒவ்வொரு சமயமும் சில முக்கியமான சிக்கலான பிரச்சனைகளை நான் எடுத்து கூறியிருக்கிறேன். அம்மா உணவகம் விரிவுபடுத்த வேண்டும் என்பதை பற்றி 10 நாளில் ஒரு அம்மா உணவகம் பற்றிய ஃபீட்பேக் என்னிடம் கேட்டார். அந்த திட்டம் தொடங்கப்பட்டு கோட்டையிலிருந்து புறப்படுகிற போது என்னை பார்த்து காரை நிறுத்தினார். அம்மா உணவகம் எங்கேயாவது போய் பார்த்தீர்களா, என்ன ஃபீட்பேக், மக்கள் என்ன பேசுகிறார்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், எங்கேயாவது போய் பார்த்தீர்களா என்று கேட்டார். ஒரு 3 நிமிடம் தான் நான் கடகடகடவென்று பேசினேன். எத்தனை அமைச்சர்களும் பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் ஒரு 3-4 அம்மா உணவகங்களுக்கு போயிருந்தேன். அந்த இடத்தை பற்றியெல்லாம் சொல்லிவிட்டு மக்கள் இந்த திட்டம் பெரிய அளவில் பலனளிக்கின்றது என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு, வேறு என்னென்ன மக்களிடம் எதிர்பார்ப்பு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நான் சொன்னேன், இந்த திட்டம் வரலாற்றில் உங்கள் பெயரை கூறக்கூடிய திட்டமாக இருக்கப் போகிறது. நீங்கள் இதை பிற நகரங்களுக்கும் தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னபோது அவர் சொன்னார், எனக்கும் அந்த சிந்தனை இருக்கிறது, ஆனால் நிதி வசதி என்பதும் நாம் சீர்தூக்கி பார்த்து தான் செய்ய வேண்டும். உங்கள் யோசனைக்கும் உங்களுடைய ஃபீட்பேக்குக்கும் தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார். அதே போல் ஒரு சமயம் ரேஷன் கடைகளில் துவரம்பருப்புக்கும் சமையல் எண்ணெய்க்கும் ஒரு தட்டுப்பாடு கிடைப்பதில்லை என்ற ஒரு பிரச்சனை என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அதை அவரிடத்தில் சொன்னவுடன் அடுத்த நாளே வெளிமாநிலங்களிலிருந்து கொள்முதல் செய்யப்படும் என்கிற தமிழக அரசின் அறிவிப்பு வெளிவந்தது. அதே போல் சென்னை மாநகராட்சி மன்றத்தில் நிலவக்கூடிய சில பிரச்சனைகளை அவரிடத்தில் நான் சுட்டி காட்டினேன். அந்த பிரச்சனைகளையும் சம்பந்தமாகவும் கவுன்சிலர்களை எச்சரிக்கை செய்து அதிகாரிகளிடம் கராரான சில உத்தரவுகளை பிறப்பித்தார். இப்படி வெவ்வேறு மினி பஸ் இந்த சர்வீஸை பற்றி நான் சொன்னேன். சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், உள்ளகரம், புழுதிவாக்கம், இந்த மாதிரியான ஏரியாக்களுக்கெல்லாம் அது மெயின் ரோடு கனெக்ட் ஆவது பெரிய அளவில் பலனளிக்கிறது. இது இன்னும் என்னென்ன பண்ண முடியும் என்பது சம்பந்தமாக சொன்னேன். அம்மா குடிநீரை பற்றி பேசியிருக்கிறேன். ஆகவே அவரோடு உரையாடுவதற்கு கிடைத்த தருணங்கள் என்பது எனக்கு இன்றைக்கும் பசுமையாக நினைவில் நிற்கக்கூடியவை. ஒரு மகத்தான ஆளுமை. நீங்கள் ஒரு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சமூகத்தில் பெண்ணினத்தைச் சேர்ந்தவர்கள் மனம் தளராமல் தாங்கள் வாழ்க்கையில் சாதித்து காட்ட முடியும் என்பதற்கு ஒரு ரோல் மாடல் யார் என்று சொன்னால் செல்வி ஜெயலலிதா அவர்களும் ரோல் மாடல் என்று என்னிடத்திலே நான் சொல்லுகிறேன். அதை பல பேர் ஏற்றுக்கொண்டு ஆமாம் என்று என்னிடத்திலே பல பேர் கூற நான் கேட்டிருக்கிறேன். ஆகவே செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழக அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய அரசியலிலும் மக்கள் திலகம் எம்ஜிஆரை போலவே முத்திரை பதித்த ஒரு மாபெரும் தலைவர். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் அப்படின்றது எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல், அது அவருக்காகவே எழுதப்பட்டது. ஆனால் இது முதலமைச்சர் அம்மா அவர்களுக்குமே, மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்களுக்குமே மிகச்சரியா பொருந்தக்கூடிய ஒன்று. அவங்கள பார்த்து இன்ஸ்பிரேஷனான நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட தைரியத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நீங்க பார்த்து வியந்த விஷயம் ஏதாவது இருக்கா அவங்க கிட்ட இருந்து? நிச்சயமாக அவர் துணிச்சலுக்கு பெயர் போனவர், உறுதியான முடிவுகளை எடுக்கக்கூடியவர் என்பதை நிர்வாகத்தில் பல விஷயங்களில் முத்திரை பதித்திருக்கிறார்.
காவிரி நீர் பிரச்சனைக்காக அவர் மேற்கொண்ட உண்ணாவிரதம், நிச்சயமாக அந்த நேரத்தில் ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன் வெளிவருவதற்கு அவர்தான் முக்கியமான காரணமாக இருந்தார். பாராட்டு விழாக்களை விரும்ப மாட்டார். காவிரிக்காக விவசாயிகள் பாராட்ட வேண்டும் என்று நினைத்த போது அவர் ஒப்புக்கொள்ளவே இல்லை. ஆட்சியின் சார்பில் ஒரு விழா எடுக்க வேண்டும் என்பது அல்ல, கட்சியின் சார்பில் கூட அல்ல, இந்த விவசாய அமைப்பினர் விழா எடுப்பதற்கே அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. நான் இந்த நிச்சயமாக இதற்குரிய பெயர் உங்களுக்கு வேண்டும் என்றால் நீண்ட சட்ட போராட்டம் நடத்தியிருக்கிறீர்கள், பின்னாளில் அது மறைக்கப்பட்டுவிடும் என்று நான் அவரிடத்தில் பேசியிருக்கிறேன். மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக பொதுவாக இணக்கமாக சென்று ஒரு அனுகூலமாக செயல்பட்டு தமிழகத்தை காப்பாற்றுவதற்காக அந்த பொது நோக்கம் இருந்தாலும் கூட மத்திய அரசோடு பெரும்பாலும் உடன்படுவது எம்ஜிஆர் அவர்களுடைய அணுகுமுறை. ஆனால் தமிழகத்தின் ஜீவாதார பிரச்சனை, உரிமை பிரச்சனை என்று சொன்னால் மத்திய அரசோடு மோதுவதற்கும் தயாராக இருந்தவர் செல்வி ஜெயலலிதா. இதை நான் பார்த்திருக்கிறோம், நடைமுறையிலே பார்த்திருக்கிறோம். அதே போல இந்தியாவை ஆளக்கூடிய அளவுக்கு அவர் தகுதி படைத்தவராக இருந்தார். அதனால்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து போட்டியிட்டும் வெற்றி பெற முடியும் என்கிற ஒரு சவாலாக அதை எடுத்துக்கொண்டு 2016 தேர்தலில் செயல்பட்டதை 2014 தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா லேடியா என்று வாதத்தை அவர் வைத்த வாதம் என்பது அந்த அரசியல் பேச்சிலே அது அந்த ஃபயர் மாதிரி பற்றி கொண்டது தமிழ்நாட்டு வாக்காளர்கள் மத்தியில். உங்களுக்கு அந்த வாய்ப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைக்கவில்லையே தவிர தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட காரணத்தால் தான் உங்களுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை 39 தொகுதிகளில் அந்த அணி வெற்றி பெறக்கூடிய, அவருடைய தலைமை வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் அன்றைக்கு உருவானது. ஆகவே செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு போர்க்குணம் முக்கிய தலைவர் என்பதில் அவருடைய எதிரிகள் கூட ஒப்புக்கொள்வார்கள். சொல்லப்போனால் நான் ஒரு பத்திரிகையாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி கனிமொழி அவர்களிடம் நான் ஒரு நேர்காணலில் செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் உங்களை கவர்ந்த அம்சம் என்று கேட்டபோது அவருடைய துணிச்சல் என்று தான் சொன்னார். ஆகவே மாற்று இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அது யாராக இருந்தாலும், அதே போல் குறிப்பாக பெண் அரசியல் பிரபலங்கள் டாக்டர் தமிழிசை அவர்கள் அதுவும் அதே தான் சொல்லியிருக்கிறார், பலர் சொல்லியிருக்கிறார்கள். சொல்லப்போனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பெண்களுக்கு அது இயல்பாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார். அரசியலில் ஈடுபடுகிற பெண்கள் கொஞ்சம் தயங்கிலாம் செயல்படக்கூடாது, தங்களை முன்னிறுத்தி தைரியமாக தங்களை பிரசன்ட் செய்து கொள்ள வேண்டும் என்ற கருத்து அவரிடத்தில் இருந்தது. எனக்கு எப்படி தெரியும் என்று சொன்னால், ஒரு முறை டாக்டர் தமிழிசை அவர்களை பற்றி பேச்சு வந்தது. அவர் மாநில தலைவராக இருந்து அவர் செயல்பட்ட விதத்தை பற்றி அப்போது சொன்னார், விமர்சனங்களை பற்றி கவலைப்படாமல் தைரியமாகத்தான் செயல்படுகிறார் என்று என்னிடத்தில் அவர் சொன்னார். ஏனென்றால் எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், அரசியலில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அது அவசியம் இருக்க வேண்டிய குணம் என்று கருதியவர் செல்வி ஜெயலலிதா. ஆகவே என்னை இந்த உதாரணத்தோடு இதை என்னால் சொல்ல முடியும். இப்போ ஒரு நடிகையா இருந்து அரசியலுக்கு வரும்பொழுது ஒவ்வொருத்தருடைய பார்வையும் அவங்க மேல ஒவ்வொரு விதமா இருந்தது. நிறைய விமர்சனங்களும் அப்போது எழுப்பப்பட்டது. ஆனா அதையும் தாண்டி அரசியலிலும் ஒரு சிங்கப்பெண்ணா பல விஷயங்களை பண்ணாங்க. ஒரு மூத்த பத்திரிகையாளரா அப்போது அவங்கள நோக்கி வந்த அந்த விமர்சனங்களையும் அதை அவங்க சமாளிச்ச அந்த விதத்தையும் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? உங்களுடைய பார்வை. நான் அதை விரிவாக சொல்ல வேண்டாம் என்றுதான் நான் உங்களிடத்துல சுருக்கமாக சொன்னேன். அவரை நோக்கி சுடு சொற்களை பேசியவரை கூட அவர்கள் மன்னித்தார்கள் என்று. அந்த காலகட்டங்களில் நான் அந்த இயக்கத்தில் எல்லோரோடும் பழகக்கூடிய ஒருவனாக இருந்தேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களாக இருந்தவர்கள், ஜானகி அணியில் இருந்தவர்களானாலும் சரி, செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அணியில் இருந்தவர்களானாலும் சரி, அவர்களோடெல்லாம் நெருங்கி பழகி இருக்கிறேன். ஆகவே நான் அதை இப்போது விரிவாக்க சொல்லுவது பொருத்தமாக இருக்காது. ஆனால் ஒரு பெண் என்று கூட பாராமல் மிக மோசமாக திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சிலரும் அவரை பேசியிருக்கிறார்கள். திரைப்படத்துறை ஈடுபடுந்த காரணத்தினாலேயே ஏதோ மலினமாக அவரை பற்றி கணக்கு போட்டு பேசியிருக்கிறார்கள். அவருக்கு பல சோதனைகள், நெருக்கடிகள், அவமானங்கள், அச்சுறுத்தல்களை எல்லாம் ஏற்படுத்தினார்கள். உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் இருந்த சமயத்திலே ஒரு முறை அவர் தமிழ்நாடு இல்லத்திலே தங்கியிருந்தார். நள்ளிரவு நேரத்தில் அவரை அந்த விடுதியில் இருந்து காலி செய்யுமாறு நெருக்கடி கொடுக்கப்பட்டது. காலி செய்யுங்கள், வேறு யாரோ வருகிறார்கள் என்று சொல்லி அரசியல் ரீதியாக, அது சொல்லப்போனால் திமுக கூட அந்த நெருக்கடியை தரவில்லை. அப்போது ஆட்சியில் இருந்தது அதிமுக தான். அப்போது நடு இரவில் அவர் பெட்டியை எடுத்துக்கொண்டு வெளியே வேற ஒரு ஹோட்டலுக்கு போய் தங்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டது.
ஆகவே ஏச்சுக்கள், பேச்சுக்கள், அவமானங்கள் இவற்றையெல்லாம் அவர் கடந்து தான் வந்திருக்கிறார். அதனால்தான் நான் சொன்னேன், அரசியலில் ஈடுபடுகிற பெண்களுக்கு அல்ல, பொதுவாகவே எந்த துறையாக இருந்தாலும் பெண்கள் மனம் தளராமல் முன்னேறுவதற்கு, எதிர்கொள்கிற சவால்களை கடந்து முன்னேறுவதற்கு ஜெயலலிதாவை அவர்களை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையில் அவர் செயல்பட்டார், இருந்தார் என்று அதனால்தான் நான் குறிப்பிட்டேன். ஆக்சுவலாக ஏற்கனவே உங்களுடைய பேச்சில் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க, கட்சியை வந்து வேறு அவங்களவுக்கு வேற யாராலும் அவ்வளோ கட்டுப்பாடுகளோட வழிநடத்த முடியாது அப்படின்னு. ஆனால் அதுவும் ஒரு விமர்சனமாக்கப்பட்டதில்ல சார். அதாவது அதிமுக அப்படின்னாலே அதில் வந்து அவங்க எல்லாரையும் அடிமைகளாக அவங்க நடத்துகிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து ஏற்படுது. அடிமை மாதிரி நடத்த டிசிப்ளின் என்பது வேறு, நீங்கள் சொல்லுகிற தன்மை என்பது வேறு. ஒரு பார்ட்டினா டிசிப்ளின் இருக்கணும். ஆளாளுக்கு பொது வெளியில் எல்லாத்தையும் பேசக்கூடாது. காங்கிரஸ் கட்சியில் என்ன, காங்கிரஸ் கட்சியில் கட்டுப்பாடின்மைக்கு பெயர் போன கட்சி காங்கிரஸ் கட்சி. ஒரு கூட்டம் நடந்ததுன்னா சட்டை கழிச்சுட்டு தான் வெளியே வருவாங்கன்ற மாதிரி. நான் இதை அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்ய விரும்பவில்லை. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், பார்ட்டி ஷுட் பி a டிசிப்ளின் அண்ட் டெக்கோரம். அதை அவர் செய்து காட்டினார். நீங்கள் இன்றைக்கே கூட பாருங்கள், சில கட்சிகளில், வெவ்வேறு கட்சிகளில் பாருங்கள், சில சமயங்களில் கட்சியினுடைய நிலைக்கு மாறாகவோ அல்லது வாய் தவறி உளறுகிற வகையிலோ சில முக்கியஸ்தர்களே பேசுகிறார்கள். அது எந்த கட்சியாக இருந்தாலும் விதிவிலக்கே கிடையாது. திமுகவாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், எந்த கட்சியாக வேணாலும் இருக்கலாம். அது ஸ்லிப் ஆஃப் த டங்காகவும் இருக்கிறது, பேச தெரியாத காரணத்தாலும் இருக்கிறது, ஒரு பிரச்சனையை சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தாலும் இருக்கிறது, வெவ்வேறு காரணங்களால் இருக்கு. ஆனால் இப்படி பேசினால்தானே பிரச்சனை வருகிறது. கட்சினா இன்னார் பேச வேண்டும், இன்னாரைத்தான் டெசிக்னேட் செய்ய வேண்டும் என்ற ஒரு டிசிப்ளின் இருந்தால்தான் இப்படிப்பட்ட உளறல்கள் வெளியே வராது. அதை செல்வி ஜெயலலிதா செய்து காட்டினார். ஆகவே அது அப்ரிஷியேட்டபிள் தான். அது ஒன்றும் அடிமைத்தனம் எல்லாம் கிடையாது. தலைவருக்கு காட்டக்கூடிய மரியாதை என்பது நீங்கள் பார்க்கிற பார்வை, அது ஒவ்வொருத்தருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் நான் சொல்லுகிறேன், எல்லோரும் காலில் விழ வேண்டும் என்றெல்லாம் அவர் எதிர்பார்த்ததே கிடையாது. நான் அதை நேரடியாக பக்கத்தில் இருந்து பார்த்தவன். வேண்டாம் வேண்டாம், வாழ்க வாழ்க என்று சொல்வார். வேணான்வர் குனியும் போதே. ஆகவே அதையெல்லாம் பார்த்தவன். விரும்புகிறவர்கள் அல்ல, மரியாதையின் பார்ப்பட்டு சில பேர் செய்கிறார்கள், சில பேர் வேறு மாதிரி நினைத்து கூட செய்யலாம். ஆனால் அதை ரசித்தார், விரும்பினார் என்று கூறுவதை நான் ஏற்கவில்லை. ஓகே. அதே மாதிரி கட்சியை தாண்டி ஒரு பொது இடத்துக்கு போனாலும் சரி, ஒரு பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டாலும் சரி, அவங்களுக்கான அந்த கம்பீரம் வந்து அப்படியே தான் இருக்கும் சார். அதிகாரிகள் உட்பட அவங்கள பார்த்து மிகுந்த அந்த கட்டுப்பாடுகளை வந்து அவங்களுடைய சேஃப்டிக்காக வச்சிருந்தாங்களா, இல்ல இயல்பாவே ஜெயலலிதா இயல்பாகவே செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெல் இன்ஃபார்ம்டு பர்சன், வெல் எக்யூப்டோடு தான் ஒரு மீட்டிங் வருவார்கள் என்று 1-2 மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இடத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுவார்கள், ஒரு உதாரணமே ஒருத்தர் சொன்னார், அவருடைய நினைவாற்றல் குறித்து வியந்து சொன்னார். சென்ற முறை அந்த துறை சம்பந்தமாக நடந்த கூட்டத்தில் ஒரு விஷயம் பேசப்பட்டு, இதை செய்ய வேண்டும், இதை ஃபாலோ அப் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அடுத்த முறை வரும்போது சப்ஜெக்டே வேற, அந்த சப்ஜெக்ட் பேசிக்கொண்டு முடிக்கிற சமயத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள், லாஸ்ட் டைம் நான் அதை சொன்னேன், அதனுடைய ப்ராசஸ் இப்போது எந்த ஸ்டேஜில் இருக்கிறது என்று கேட்டிருக்கிறார். நல்ல காலமாக அந்த அதிகாரி அது சம்பந்தமான லேட்டஸ்ட் அப்டேட்டை வைத்திருந்தார். அவர் என்னிடத்தில் ஆச்சரியத்தோடு சொன்னார், கடந்த முறை நடந்த கூட்டம், அது ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த கூட்டம், அதனுடைய விஷயம் ஒரு முதலமைச்சர் அன்றாடம் பல டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான ஃபைல்களை டீல் பண்ணுவார். இது ஒரு விஷயம். இரண்டாவது, திருமதி சசிகலா அவர்கள் என்னிடத்தில் ஒரு முறை சொன்னார், செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதிகாரிகளை, தன்னுடைய செயலாளர்கள் 2 பேர் ஃபைல் பார்க்கும்போது நைட்டு வந்து இருப்பார்கள், அவர்கள் எல்லாம் 2 பேரோ 3 பேரோ அவர்கள் டர்ன் போட்டுக்கொண்டு இருப்பார்கள். திரு வெங்கட்ராமன் அவர்களோ ஷீலா பாலகிருஷ்ணன் அவர்களோ அந்த மாதிரி இருக்கிற போது அவர் பார்த்து விட்டு அனுப்பும்போது 12:30 மணி 1 மணி ஆகிவிடும், 12:30 மணி ஆகிவிடும் செக்ரட்டரிஸ் அனுப்புறதுக்கு 1 மணி. அதன் பிறகு செல்வி ஜெயலலிதா அன்றைக்கு விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் சம்பந்தமாக எடுத்து அந்த இடத்துல வந்து அந்த கிரீன் டேப் ஒட்டுவார்கள், கிரீன், ரோஸ் கலர், பிங்க் கலர், அந்த பேப்பரில் நோட் எழுதி ஒட்டி, இதை இந்த பாக்ஸில் வைக்கணும், இதெல்லாம் தனியாக இந்த பாக்ஸில் வைக்கணும் என்று சொல்லிவிட்டு அவர் படுக்க போகும்போது 2 மணி 2:30 மணி ஆகிவிடும். அவர்கள் சென்ற பிறகு ஒரு 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் வேலை பார்த்து விட்டு தான் படுக்கைக்கே வருவார்
என்று திருமதி சசிகலா அவர்கள் என்னிடத்திலே தெரிவித்தார். அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கர், அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட், டெடிகேஷன், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அது மட்டும் இல்லை, திரு சோ அவர்கள் கூறியிருக்கிறார், அதிகாரிகளும் என்னிடத்திலே கூறியிருக்கிறார், கிராஸ்பிங் பவர் டு த கோர். ஒரு விஷயத்தை மிக விரைவாக கிரகித்து கொள்ளக்கூடியவர். டாக்டர் கலைஞரும் அப்படித்தான், செல்வி ஜெயலலிதாவும் அப்படித்தான் என்று திரு சோ அவர்கள் கூறியிருக்கிறார். ஆகவே பல அருங்குணங்கள் கலந்த ஒரு கலவைதான் செல்வி ஜெயலலிதா அவர்கள். சார், இப்போ அவங்களுடைய நடவடிக்கைகள்ல எங்கேயாவது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய தாக்கமும் இருந்ததா நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா சார்? இல்ல இவங்களுடைய முடிவுகள் வந்து என்னைக்குமே தனித்துவமா தான் இருக்கு? இல்ல, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களிடம் வந்து இவர் சில விஷயங்களில் மாறுபட்டவர். அதை நான் இந்த நேர்காணல்லையே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய மனிதத்தன்மை, மனிதநேய பண்பு அது இவரிடமும் உண்டு. அதை நான் அரசாங்க உதவிகள் மூலம், அரசாங்க திட்டங்கள் மூலம் அதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் அரசியலில் பதவிக்கு வருவதற்கு முன்பே பொருளாதார ரீதியில் பலருக்கு உதவியவர். இவர் அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரும் பொருள் ஈட்டியவர் என்று சொல்ல முடியாது. அவர் நம்பர் 1 நடிகராக, வாரி கொடுக்கிறவராக, அவர் டாப் ஹீரோவாக ரொம்ப காலமாக இருந்து வருகிறார். இயல்பிலேயே அவருக்கு ஈகை குணம் உண்டு. செல்வி ஜெயலலிதா அவர்களும் பதவி காலத்தின் போது பலருக்கு உதவி இருக்கிறார். திட்டங்கள் வாயிலாகவும் அந்த மனிதநேயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆக்சுவலா நம்ம போயஸ் தோட்ட இல்லத்திலேருந்து வர்ற வழியிலேயே குட்டி குட்டி கடைகள் நிறைய, அந்த டீ கடைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற முயற்சி நடந்தபோது அவர்கள் ஒரு நாள் காலி செய்து விட்டார்கள். அது எங்கே அந்த கடை இருந்ததே எங்கே என்று கேட்டு திரும்பவும் அந்த கடையை வைப்பதற்கு அவர் உதவினார் என்று அப்போதே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த கடைக்காரரும் நேர்காணல் கொடுத்திருக்கிறார். அப்போதே போயஸ் தோட்டத்தில் பணியாற்றிய பாதுகாவலர்கள் என்னிடத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். இது மாதிரியான நிகழ்ச்சியான உதவிகளை அவர் செய்திருக்கிறார். சுற்றுப்பயணங்களிலும் போது வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய பெண்களை அழைத்து, நான் சொல்வது அவர் அதிமுகவினுடைய கொள்கை உறுப்பு செயலாளராகவும் ராஜ்யசபா உறுப்பினராகவும் இருந்தபோது அழைத்து அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை கேட்பார். தன்னுடைய பையிலிருந்து எடுத்து தன்னால் இயன்ற ஒரு தொகையை தருவார். இதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். சார், இப்போ அரசியலை தாண்டி தனிப்பட்ட முறையில் அம்மா கூட பேசிய அந்த அனுபவங்கள் இருக்கா? தனிப்பட்ட முறையில் ஜெயலலிதா அம்மா எப்படி சார்? நான் தனிப்பட்ட முறையிலே தான் நான் உங்களிடம் இல்ல, அதாவது தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்ற வரும்பொழுது இல்ல, தனிப்பட்ட வாழ்க்கை என்று சொல்லும் போது அவர் ஆன்மீகத்திலே மிகுந்த ஈடுபாடு உடையவர். ஒரு முறை நான் சட்டப்பேரவை கூட்டத்திலே ஒரு தொடர்ச்சியாக 15 நாட்கள் நான் இல்லாத நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது நான் திரும்பி வந்த பிறகு இங்கே ஆளை காணும் என்று என்னை கேட்டார். நான் ஹரித்வார், ரிஷிகேஷ் எல்லாம் என்று சென்று வந்தேன் என்று சொன்னேன். அவர் க்ஷேத்ராடானம் போயிருந்தீர்களா என்று கேட்டுவிட்டு நான் ஒரு பிரசாதத்தை நீட்டினேன். வண்டிக்குள்ளே இருந்த ஷூ அணிந்திருப்பார். அதை இப்படி கழற்றி விட்டு என்னிடம் அந்த பிரசாதத்தை வாங்கி கொண்டு விட்டு நான் பிறகு உங்களிடம் பேசுகிறேன் என்று சொன்னார். அதன் பிறகு நான் அவரோடு ஒரு முறை உரையாடுகிற போது அவர் வீட்டிலே அனுமான் சாலிசா படிப்பதை கூறியிருக்கிறார். ஆன்மீகத்தில் ஆழ்ந்த நம்பிக்கையுடையவர். அதை நான் அரசியல் ரீதியாகவும் அந்த துணிச்சலை அவர் வெளிப்படுத்தியதை நான் வியந்து பார்க்கிறேன். எப்படி என்று சொன்னால், தனிப்பட்ட முறையிலே ஆன்மீக நம்பிக்கை இருக்கலாம், அதை வெளிப்படுத்துவது வேறு. இன்றைக்கு தனிப்பட்ட இருக்கிற ஆன்மீக நம்பிக்கையை மறைக்கிறார்கள், வெளிப்படுத்தவும் தயங்குகிறார்கள். ஆனால் செல்வி ஜெயலலிதா அப்படி அல்ல. இந்தியாவிலேயே அயோத்தியில் ராமருக்கு கோயில் கட்டாமல் வேறு எங்கு கட்டுவது என்று கேட்ட முதல் திராவிட இயக்க தலைவர் செல்வி ஜெயலலிதா தான். ஆகவே தன்னுடைய ஆன்மீக நம்பிக்கைகளை அழுத்தமாக வெளிப்படுத்தக்கூடியவர், படிப்பதில் பெரிய ஈடுபாடுடையவர். நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேட்டதாக சொல்கிறேன். அவர் ஒரு ஒரேஷியஸ் ரீடர் என்று எல்லோரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் பின்னாளில் பதவிக்கு வந்த பிறகு அதிகம் படிக்க முடியவில்லையே, தேடி தேடி புத்தகங்களை வாங்கி படிக்கக்கூடியவர் என்ற வருத்தம் அவருக்கு இருந்தது. ஏனென்று சொல்கிறேன் என்று சொன்னால், எப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவரை சந்திக்கிற பெரும்பாலான தருணங்களில் நான் புத்தகம்தான் தருவேன், பொக்கே தரமாட்டேன். என்னுடைய வீட்டோடு கொண்டு போயிருந்தபோது என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் பொக்கே அளித்தார்கள், நான் புக் அளித்தேன். எப்போதும் புத்தகம்தான் கொடுப்பேன். இப்படி புக்கை எடுத்து டைட்டிலை பார்ப்பார். பார்த்துவிட்டு நல்ல புத்தகம்தான் என்று ஒரு முறை சொன்னார். ஒரு முறை என்ன சொன்னார்னா, விமான நிலையத்தில் ஒரு 4-5 புத்தகங்களை வைத்து பெரிய கவராக கொடுத்தேன். என்ன இது அப்படி என்று கேட்டார். கார் உள்ளே போகிறது. நான் சொன்னேன், நீங்கள் கொடநாடு போகிறீர்கள், அதனால் கொடுத்தேன் என்று. ரமேஷ், நான் படிப்பதற்கு நேரமே இருப்பதில்லை. கொடநாடு போனாலும் ஏதாவது வேலை வந்துவிடும். ஆனால் நீங்கள் சொன்னது சரி, நான் எப்போதாவது ஒரு புத்தகத்தை கொஞ்சம் புரட்ட முடிகிறது என்றால் அங்கே போனால்தான் கொஞ்சம் புரட்ட முடிகிறது.
இருந்தாலும் நன்றி என்று சிரித்து கொண்டே சொன்னார். புத்தகங்கள் படிக்கவே நேரமில்லை என்று ஒரு தடவை வருத்தப்பட்டார். ஆகவே அவருடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி வெவ்வேறு இன்ட்ரெஸ்ட் உண்டு. கார்டனிங் அந்த மாதிரி வெவ்வேறு இன்ட்ரெஸ்ட் உண்டு. அவர் ஒரு குழந்தையாக ஒரு குழந்தை உள்ளம் படைத்தவர். அவரிடத்தில் நிறைய பேர் கண்டிப்பாக கம்பீரம் இப்படித்தான் பார்த்திருக்கிறார்கள். ஒரு வெளிப்படையாக வெள்ளந்தியாக என்று சொல்வார்களே, அப்படியும் தன் உள்ளத்தில் இருப்பதை அப்படியே பேசக்கூடிய தன்மையையும் அந்த இன்னொரு பக்கத்தையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆக்சுவலா தீபாவளி வந்துட்டா கூட போயஸ் கார்டன்ல எல்லோரிடம் சேர்ந்து எல்லோரிடம் பட்டாசு வெடித்து கொண்டாடுவார். அவர்கள் வெடித்து அவரால் சும்மா ஒரு சாஸ்திரத்துக்கு 1-2 இது பண்ணிட்டு மற்றவர்கள் வெடிப்பதை இருந்து சேர் போட்டு உட்கார்ந்து கொண்டு 1/2 மணி நேரம் பார்ப்பார் என்று நான் கேள்விப்பட்டேன். ஓகே, நானே நிறைய முறை பார்த்துருக்கேன் சார். கான்வாயில மேடமோட வரும்பொழுது உங்க முகம் எங்கேயாவது பட்டுட்டாலே உடனே காரை நிப்பாட்டிடுவாங்க, உங்களை கூப்பிட்டு அழைச்சி பேசுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு மறக்க முடியாத நினைவு? அந்த மாதிரியான சம்பவங்களின் போதுதான் பல பொது பிரச்சனைகளை கூறக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. சொல்லப்போனால் இந்த காவிரி பிரச்சனை கெசட் நோட்டிஃபிகேஷன் சம்பந்தமாக அது ஒரு பெரிய சாதனை என்று நான் சொல்லி அதற்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார்கள், நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னேன் அல்லவா. அந்த சம்பவம் நடக்கும்போது கூட பார்த்தீர்கள் என்றால் அது எங்கே நடந்தது என்றால், எம்ஜிஆர் நினைவகம் கட்டப்பட்டு அந்த பிரம்மாண்டமான குதிரை சிலை அமைக்கப்பட்டிருந்தது. அது அவருடைய ஐடியா. அந்த குதிரை சிலையை நிறுவுவது அவருடைய பறக்கும் குதிரை. ஸோ அதை அவர் அந்த கடற்கரை சாலையில் காரில் உட்கார்ந்தபடி அந்த சிலையை பார்த்து கொண்டிருந்தார். பார்த்து முடித்துவிட்டு சற்று தள்ளி நான் நின்று கொண்டிருப்பதை பார்த்து என்னை அழைத்தார். எப்படி இருக்கிறது என்று கேட்டார். இதுதான் அவர் கேட்ட கேள்வி. நான் அளித்த பதில் என்ன தெரியுமா? காவிரி அரசமைப்பு சட்டத்தில் அந்த கெசட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கிறது அல்லவா, அது நீங்கள் செய்திருக்கக்கூடிய சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி மாபெரும் சாதனை என்று சொன்னேன். நான் எதை பற்றி கேட்கிறேன், நீங்கள் எதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று என்னிடத்தில் கேட்டார். நான் புரிந்து கொண்டேன். நான் இதை முதலில் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். இது மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது, ஒரு பெரிய பிரமிப்பை தோற்றுவிக்கிறது. நீங்கள் எதை செய்தாலும் அது ஒரு கை வண்ணம் அல்லது கலை நேர்த்தி பிரமிப்பு ஏற்படுகிற வகையிலே தான் இருக்கும். இதுவும் அப்படித்தான் இந்த பறக்கும் குதிரையும் இருக்கிறது. சரி, இப்போது நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லுங்கள் என்று சொன்னார். அப்போது நான் அந்த காவிரி விஷயத்தை பேசினேன். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், எந்த இடத்தில் பார்த்தாலும் கூப்பிட்டு பேசுவார். அது அவர் காட்டிய அன்பு. அது காரணம் என்னென்றால், எதிர்க்கட்சியாக இருந்தபோது 96 to 2001 அடிக்கடி அவருக்கு பொதுமக்கள் பிரச்சனை இந்த விஷயம் அப்படின்லாம் கவனத்துக்கு கொண்டு வருவேன். அது அவருக்கு பிடித்திருந்தது. நம்மிடத்திலே ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி அதன் பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்புகிறார். அவரே படிக்கிறார், தெரிந்து கொள்கிறார், அது வேறு விஷயம். பேசும்போது ஏதோ பேசினோம் அப்படி என்று இல்லாமல் அப்படி ஒரு பொதுவான விஷயங்களை சொல்லுவது என்பது அவரை ஈர்த்தது. அதன் காரணமாக என் மீது அவர் அன்பு காட்டத் தொடங்கினார். ஆக்சுவலாக அம்மா அவர்களை சந்திக்கிறதுக்கு நிறைய காத்திருப்புகள் இருக்கும். நிறைய பேர் வந்து ஒரு பெரிய பெரிய விஐபிலேருந்து எல்லாரும், அது உங்களுக்கு எளிமையாக கிடைச்சதும் போது அந்த உணர்வு உங்களுக்கு எப்படி இருந்தது? நிச்சயமாக அது அவருடைய பேர் உள்ளத்தை காட்டியது என்று தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா மிகப்பெரிய அரசியல் தலைவர், மிகப்பெரிய முதலமைச்சர். அவர் உளவுத்துறை தகவல் மட்டுமல்ல, அதிகாரிகள் தருகிற தகவல், பல தகவல்கள் உண்டு. இருந்தாலும் அவருடைய நலன் சார்ந்துதான் நான் எந்த ஒரு தகவலையும் கொண்டு போவேன் என்கிற நம்பிக்கையின் பார்ப்பட்டு என்னை அழைத்தார். இன்னொன்று, அவரது உதவியாளர் திரு பூங்குன்றன் இருக்கிறார், உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். திரு பூங்குன்றன் அவர்களிடம் அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார் என்று திரு பூங்குன்றன் அவர்களை என்னிடம் தெரிவித்தார். நான் ஏதாவது பொது பிரச்சனை சம்பந்தமாக சில நேரங்களில் எழுதி ஒட்டி கொடுப்பேன். அப்படி கொடுத்தால் அது பிரிக்கப்படாமல் தன் கைக்கு வர வேண்டும் என்று அவர் சொல்லியிருந்த ஒரு உத்தரவு. நான் கொடுப்பது பிரிக்கப்படாமல் ஃபோல்டரில் வைக்கப்பட்டு அவரது அறைக்கு சென்றுவிடும். பார்த்து விட்டேன் என்பதை அவர் என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார். ஓரிரு நாட்கள் கழித்து நான் சட்டசபையிலோ கோட்டையிலோ பார்க்கும்போது, நீங்கள் கொடுத்துவதை பார்த்து விட்டேன், ஐ வில் டேக் ஆக்ஷன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அதுவும் ஒரு காரணம். என்னன்னா, ஒரு பொது பிரச்சனையை உடனடியாக தன் கவனத்துக்கு கொண்டு வருகிறார் என்பதும் அதுவும் ஒரு காரணம். சொல்லப்போனால் இன்றைய முதலமைச்சரும் கூட நான் அவ்வளவு நெருங்கி அடிக்கடி உரையாடுவதில்லையே தவிர, ஒரே ஒரு பொது பிரச்சனையை சொன்னேன், உடனே நடவடிக்கை எடுத்தார். ஆகவே செல்வி ஜெயலலிதா அவர்கள் இம்மாதிரியான பொதுநலன் சார்ந்த விஷயங்களை கூறியதால் என் மீது ஒரு அன்பும் நம்பிக்கையும் ஏற்பட்டது என்று நான் கருதுகிறேன். திரு சோ அவர்களிடம்
என்னை பற்றி சில வார்த்தைகள் நல்ல விதமாக அவர் கூறினார் என்பது என் வாழ்நாளில் நான் ஒரு பெருமிதத்திற்குரிய ஒன்றாக கருதுகிறேன். திரு சோ அவர்களை அவர் மிக உயர்வாக மதித்தார். அவரது 60வது பிறந்த நாளின் போது அவர் வீடு தேடி சென்று சிலரிடம்தான் ஆசி பெற்றார். திரு முக்தா சீனிவாசன், திரைப்பட நடிகரும் தயாரிப்பாளருமான திரு பாலாஜி, ஆடிட்டர் நாராயணசாமி, அதேபோல் திரு சோ அவர்கள், இவர்களிடம் வீடு தேடி சென்று ஆசி பெற்றார். அப்போது நான் அந்த சந்திப்பின் போது உடன் இருந்தேன். துக்ளக் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார், அப்போதும் உடன் இருந்திருக்கிறேன். திரு சோ அவர்கள் என்னை பற்றி சொல்லும்போது காரில் ஏறணும்னு மற்றவர்களெல்லாம் உள்ளே அறிமுகப்படுத்தினார். என்னை கார் வரை நான் சென்று வழி அனுப்பும்போது ரமேஷே சொல்ல வேண்டியதில்லை என்று சொன்னார். அவர் எங்களுக்கு என்னைக்கு பல ஆண்டுகளாக தெரியும் அப்படி என்று சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே வண்டி ஏறினார். ஆகவே அவருடைய அன்புக்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமானவனாக திகழ்ந்தது என்பது நான் வாழ்க்கையில் ஒரு பெருமிதப்படத்தக்க ஒன்று என்று நான் கருதுகிறேன். முதலமைச்சர் அம்மா அவருடைய அந்த மறைவு அப்படின்றது வந்து இன்னைக்கு வரைக்கும் யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாதது சார். அதுல இன்னுமே வந்து பல விமர்சனங்கள் இருந்துட்டு இருக்கு. ஒரு மூத்த பத்திரிகையாளருடைய அவருடைய மறைவு வந்து எந்த அளவுக்கு இழப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தை அரசியலாக்குவதை நான் விரும்பவில்லை. அவருடைய மரணத்தில் எந்த மர்மமும் இருந்ததாகவோ இருப்பதாகவோ நான் கருதவில்லை. என்னை பொறுத்தவரை அவர் இன்னும் சில ஆண்டுகள், பல ஆண்டுகள் வாழ்ந்து நாட்டு மக்களுக்கு தொண்டாற்றி இருக்க வேண்டும். ஆனால் தன்னுடைய உடல்நிலையில் அவர் போதுமான அக்கறை செலுத்தவில்லை என்பதுதான் உண்மை. அவருடைய மரணத்தில் எந்த மர்மமும் இல்லை. நான் தனிப்பட்ட முறையிலே மிக நன்றாக அறிந்திருந்தாலும் சில விஷயங்களை சொல்ல முடியும், சில விஷயங்களை கூறுவது தனிப்பட்ட உரையாடல்களை வெளிப்படுத்துவது ஆகிவிடுமோ என்று நான் பார்க்கிறேன். அம்மா அவர்கள் தன்னுடைய உடல்நிலையில் அவருக்கு சர்க்கரை வியாதி இருந்தது, சுகர் பேஷண்ட்டு. ஆனாலும் அவர் அது குறித்து கவலைப்படாமல் அதிகமாக இனிப்பு வகைகளை உண்பவராக இருந்தார். நானும் ஒரு டயபெட்டிக் தான். எனக்கும் அந்த இனிப்பு என்றால் ஒரு சபலம் ஏற்படுகிறது. எல்லோராலும் கட்டுப்பாடாக இருக்க முடிவதில்லை. இதை திரு சோ அவர்களே அம்மா அவர்களிடம் கூறியிருக்கிறார். அவர் உடல் தளர்வு ஏற்பட்ட நிலையில் திரு சோ அவர்களை மருத்துவமனையில் பார்க்க வந்தபோது 2 முறை வந்தார். ஒரு முறை சாதாரண அறையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த போது 4வது தளத்தில் ஒரு அறையில் இருந்தபோது வந்தார். இன்னொரு முறை ஐசியூவில் இருந்தபோது வந்தார். ஐசியூவில் இருந்தபோது அவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனைக்கு போகிற தகவல் எனக்கு தெரியும். நான் சட்டசபையில் இருந்தேன். என்னிடத்திலே அவருடைய உதவியாளர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, பாதுகாப்பு அதிகாரி தொடர்பு கொண்டு, அம்மா அவர்கள் மருத்துவமனைக்கு போகிறார், நீங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை இருக்கச் சொல்லுங்கள் என்று சொன்னார். ஆனால் அறையில் வந்தபோது நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். ஆகவே உங்கள் கேள்விக்கு அதில் விடை கிடைத்துவிடும். அப்போது திரு சோ அவர்கள் அவர் பெயரிட்டு தான் அழைப்பார். அம்மோ, ஒன்று பார்த்தால் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி தெரிகிறது, ரொம்ப தளர்ந்து காணப்படுகிறாய். அவர் 50 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழக்கம். அவருடைய தாயார் முதல் பழக்கம் சின்ன வயதில் இவர் மாணவியாக இருந்தபோது சோவுக்கு தெரியும். ஆகவே அப்படித்தான் பேசுவார். தளர்ந்து காணப்படுகிறாய், ஆகவே நீ உடம்பை பார்த்துக்கிறது நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஒரு தடவை செக்கப் பண்ணிக்கலாம், அமெரிக்கா எங்கேயாவது போய் செக்கப் பண்ணிக்கலாமேன்னு சொன்னபோது அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லுவோம், இங்கேயே நல்ல டாக்டர்லாம் இருக்காங்க, பார்த்துக்கலாம், நான் இப்போ உங்களை பார்க்க வந்தால் நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூறியது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அவருக்கு வெளிநாட்டில் போய் சிகிச்சை பெற்றுக்கொள்வது அல்லது உடல் பரிசோதனை செய்து கொள்வதில் நாட்டம் இருக்கவில்லை என்பதை அந்த சம்பவத்தின் மூலம் நான் தெரிந்து கொண்டேன். நான் பக்கத்தில் இருந்தவன், அம்மா அவர்களுக்கு பின்னாலே நின்று கொண்டிருந்தேன். திரு சோ அவர்களோடு அவர் உரையாடினார். அதே தகவலைத்தான் அப்பல்லோவை சேர்ந்த மருத்துவர்களும் கூறுகிறார்கள். வெளிநாட்டில் போய் சிகிச்சை பெறுவதில் அவருக்கு ஆர்வம் இருக்கவில்லை என்று. ஆகவே அவர் போய் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டிருக்கலாமோ என்று கூட எனக்கு தோன்றுகிறது. திரு சோ அவர்கள் அப்படி சொன்னாரே தவிர, திரு சோ அவர்களையே போய் வெளிநாட்டில் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது, சிங்கப்பூரில் செய்து கொள்வது நல்லது என்று திராவிடர் கழக பொதுச் செயலாளர் திரு ஆசிரியர் வீரமணி அவர்கள் சொன்னார். திரு சோ அவர்கள் போகவில்லை. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், சில நேரங்களில் உடல்நலம் சார்ந்து அவர் பிடிவாதத்துடன் இருந்து விட்டார். ஆனால் அவர் இன்னும் 10 ஆண்டுகள் இருந்திருந்தால், 20 ஆண்டுகள் இருந்திருந்தால் அது பொதுமக்களுக்கு பெரிய அளவில் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும். ஆரோக்கியத்தோடு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் இருந்திருக்க வேண்டும். நான் சொல்வது இன்னொரு 10 ஆண்டுகள் பதவியில் இருந்திருந்தால் சொல்கிறேன். ஆகவே அவருடைய மறைவு என்பது அவருடைய உடல்நலக் குறைவு காரணமாக தன்னைத்தானே வருத்தி கொண்டு அவர் மக்களுக்கு ஆற்றிய பணி, உடல்நலில் அக்கறை செலுத்தாதது, அதுதான் மரணத்திற்கு காரணமே தவிர அவர் எந்த விதமான அவருடைய மரணத்தில் எந்த மர்மமும் இருப்பதாக
அவரோடு பழகி அல்லது சில தகவல்களை உள்வட்டார தகவல்களை அறிந்தவன் என்ற முறையிலே என்னால் உறுதியாக கூற முடியும். ஓகே. இன்றைய அரசியல் சூழல்ல அம்மா இந்த தருணத்தில் இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க சார்? நிச்சயமாக அவர் முதலமைச்சராக இன்றைக்கு இருந்திருந்தால் சட்டம் ஒழுங்கு முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். இன்னும் 1-2 ஏழைகள் நலன் சார்ந்த திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கும். புதிய திட்டங்கள், அவர் புதிய சிந்தனையோடு ஏதாவது ஏழை மக்களுக்கு அவர்களுடைய குடும்பச் சுமையை குறைக்கிற வகையிலான ஏதாவது நலத்திட்டங்கள் கிடைத்திருக்கும். மத்திய அரசாங்கத்திடம் மிக கடுமையாக வாதாடி தமிழ்நாட்டிற்கான நியாயமான தேவைகளை அவர் பெற்றிருப்பார். உரிமை குரல் எழுப்பியிருப்பார். அதற்கான போராட்டங்களை சட்ட ரீதியாகவோ தார்மீக ரீதியாகவோ முன்னெடுத்திருப்பார். இவையெல்லாம் நடந்திருக்கும். அதேபோல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு மாலுமி இல்லாத கப்பலாக பயணிக்கக்கூடிய நிலை இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை உருவாகி இருக்காது. அதிமுக மிக வலிமையாக இருந்திருக்கும். இதெல்லாம் நடந்திருக்கும். ஆகவே செல்வி ஜெயலலிதா அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது என்பது ஒரு பெரிய வெற்றிடம் என்றுதான் நான் பார்க்கிறேன். ரொம்ப நன்றி சார். எங்களுக்காக இவ்வளவு நேரம் கேட்ட உடனேயும் மறுப்பு சொல்லாம நிறைய தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். செல்வி ஜெயலலிதா என்கிற மிகப்பெரிய ஆளுமை குறித்து சில நினைவுகளை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த உங்கள் நிறுவனத்திற்கும் என் நன்றி.